ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபிஷ் பிக்கிள், டியூனா ஃபிஷ் வச்சு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இது செய்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். நான் எப்படி வீட்டுல செய்வேனோ என்னோட ஸ்டைல நான் உங்களுக்கு செய்து காமிக்க போறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் பிக்கிள் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் பாருங்க, நல்லெண்ணெய் நிறைய ஊத்திக்கணும். ஊத்தியாச்சு. காஞ்ச உடனே பூண்டு பாருங்க, அரை கப்புக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை எண்ணெயில போட்டு வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் அது கூட இஞ்சி ஒரு பெரிய பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் அப்படி மொறுமொறுன்னு வந்த உடனே பச்சை மிளகாய் பாருங்க, இந்த மாதிரி பொடுசா 10 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு முக்கால்வாசி இந்த மாதிரி வதங்கி வரும்போது நான் 10 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எதுக்காக அப்படின்னா நல்ல தொக்கு மாதிரி நல்ல கிரேவியா இருக்கும். நமக்கு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்காக அதுக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் மிதந்து வரணும். அப்போதான் நம்ம அது பக்குவமாக வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் டியூனா ஃபிஷ் சூரை மீன் தான் 2.5 கிலோ வாங்கி மஞ்சத்தூள் போட்டு கழுவி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதைத்தான் இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே இப்படி நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்படி பொரிச்சு எடுத்தோடனே வேலை முடியலை. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா முள் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் டியூனா ஃபிஷ்ஷில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடணும். ஏன்னா கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு தடவை இதை பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் வேஸ்ட்டு, தோல் முள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்தோம். க்ளீன் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஒரு சில பொரிச்சு அப்படியே போட்டுருவாங்க, அப்படியே வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நல்லா சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நமக்கு. நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீனை இந்த தக்காளி கூடயே ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபிஷ் பிக்கிளுக்கு தேவையான மசால் சேர்த்துக்கலாம். நான் நிறைய செய்ததுனால மிளகாய் தூள் நிறைய தேவைப்படும்.